இப்போ அரபு நாட்டில் வந்து விவாதம் செய்ய தயாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை ஒருத்தர் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னு கேட்டால், உமர் ஷரீஃபுங்கிற ஒரு ஆள் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு கமாண்டில் போய் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி சொல்கிறாருன்னு கேட்டால், அவரை நம்ம மக்கள்லாம் வந்து விவாதத்துக்கு அவர் அழைக்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறார். இவனுக்கெல்லாம் விவாதத்துக்கு தகுதி இல்லைன்னு என்னை போட்டு திட்டுறார். என்னுடைய எந்த ஒரு வாதத்துக்கும் ஒரு பதில் சொல்ல, விவாதிக்கிறதுக்கு தகுதியே அவனுக்கு இல்லைங்கிற அளவுக்கெல்லாம் அவர் பதிவு போட்டவர். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஆர்டிக்கலில் கமாண்டு கொடுத்துருக்கார். அந்த கமாண்டை நீங்கள் பாருங்கள். அந்த கமாண்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவர் போட்ட கமாண்டு தான் இது. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் அவருக்கு ஏற்பாடு செய்து தருகிறோம். நாங்கள்னா உமர் ஷரீஃபு, அவருக்குன்னா எனக்கு ஏற்பாடு செய்து தருகிறோம். அவர் மதீனா உலமாக்களிடம் வர தயாரா என்று கேளுங்கள். அதாவது விவாதத்துக்கே தகுதியற்றவன் என்று என்னை சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து மதீனா உலமாக்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்கு தகுதி வந்துருச்சுங்கிறார். உனக்குதா அவர் எனக்கு விவாதத்துக்கு அழைக்கும்போது எதை சொல்லி மறுக்கிறாரு? அவனுக்கு தகுதி இல்லை, எதையும் ஏற்றுக்கிற மாட்டான், அவனுக்கு மார்க் அறிவு இல்லை, அப்படி பல விஷயங்களை சொல்லி தான் விவாதிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியே வேண்ட கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இப்போ என்ன பண்ணுறாரு? மக்களுடைய நெருக்குதல் வந்த பிறகு அவருக்கு நாங்கள் ஏற்பாடு செய்துகிறோம், அவர் மதீனா உலமாக்களிடம் வர தயாரா அப்படின்ற ஒரு பதிவை அவர் என்ன செய்கிறாரு? ஒரு கமாண்டில் கொண்டு போய் போட்டிருக்கிறார். அதை எடுத்து நமக்கு அனுப்பி என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி அவர் கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நாம் தெளிவாக இது வந்து இவர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், புதுசாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஏற்கனவே இவர்கள் வந்து நமக்கு எதிராக சவுதியில் ஒரு புகார் கொடுத்தார்கள். அந்த புகாருக்கு பிறகு அவங்க சவுதியிலேருந்து நினைஞ்சாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அப்போ தான் கும்பகோணத்தில் அந்த வாழ்வுரிமை மாநாடு, நம்ம இடஒதுக்கீட்டுக்கான மாநாடு வச்ச ஒரு நேரம், திடீர்னு வர முடியாத நிலையினால் அதுக்கு தான் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த கொள்கை சம்பந்தமாக பேசுவதற்கு நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த ஒரு நேரத்தை நீங்கள் கொடுத்தாலும் நான் வர தயாராக இருக்கிறேன் என்று நான் அவங்களுக்கு பதில் போட்டேன். பதில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடம் ஆகிவிட்டது. அவங்க அனுப்பின சவுதியிலேருந்து வந்த கடிதம் என்ன, நான் போட்ட பதில் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால், அந்த ஆர்டிக்கலை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பேஜில் போட்டிருக்கிறேன். இது முடிஞ்ச பிறகு எடுத்து பார்த்துக்கிறோங்க. அந்த பழைய ஆர்டிக்கல் அதிலே நினைஞ்சிருக்கிறோம். அவங்க நமக்கு என்ன கடிதம் போட்டாங்க, நம்ம என்ன கடிதம் போட்டோம்னு. நம்ம கடிதம் போட்டு எப்போ பேசலான்னு சொல்லியான்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ சவுதியிலேருந்து என்ன பண்ணானே, நீ இத்தனாம் தேதிக்கு வா, நாங்கள் ரெடி என்கிற அடிப்படையில் அவங்க சொல்லணும். அவங்க சில லிஸ்ட்டையும் போட்டிருந்தேன். இப்போ இந்த மதனிகள்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தாங்கல்ல புகார், அந்த லிஸ்ட்டுக்கு படியெல்லாம் அந்த லிஸ்ட்டில் உள்ளதை பற்றியெல்லாம் விவாதிக்கணும். அதான் அடிப்படை. என்னென்ன லிஸ்ட்டு போட்டிங்களோ அப்போ எப்படி கடிதம் அவங்கள்ட்டேருந்து வரணும். நான் தான் ரெடின்னு போட்டேன்ல, அவங்க என்ன செய்யணும், நாங்கள் விவாதிக்க ரெடியாக இருக்கிறோம், அதில் வந்து இந்த லிஸ்ட்டில் உள்ள விஷயங்கள் பூராத்தையுமே உங்கள்கிட்ட தவறாகத்தான் இருக்கிறது, அது பற்றி நாங்கள் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறோன்னு அவங்க எழுதணும். எழுதினார்கள் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு செல்லுவோம். ஆனால் அது என்ன கண்டிஷனில் சொல்வோம் என்று கேட்டால், அனைத்திலும் சமநிலை இருக்கணும். சமநிலை என்று சொன்னால், அதாவது அவங்க 50 பேர் கூட இருக்கலாம், நான் ஒரு ஆள் கூட இருக்கலாம், ஆனால் பேசுகிற டைம் சமமாக இருக்கணும். எனக்கு அரை மணி நேரம்னா அவங்களுக்கு அரை மணி நேரம், அது 5 பேர் பிரித்து பேசிக்கிறட்டும், ஒரு ஆள் பேசிக்கிட்டோம். அவங்க அவ்வளோ பேர் ஆளுக்கு அரை மணி நேரம் எடுத்து பேசி எனக்கு அரை மணி நேரம் தரக்கூடாது. நேரத்தில் சமநிலை இருக்கணும் என்கிற அடிப்படையில் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த விவாதம் வந்து என் தரப்பிலிருந்து வீடியோவில் பதிவு செய்யப்படணும். நம்ம மக்களுக்கு வந்து சொல்லணும், வீடியோவில் பதிவு செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவங்க என்னென்ன தலைப்பில் சந்தேகத்தில் என் மீது என்ன புகார் கொடுத்தீங்களோ அதில் எதில் விவாதிக்க ரெடிங்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யணும், அஃபீஷியலாக எனக்கு அழைப்பு வரணும். என்ன அஃபீஷியலாக நான் போட்டிருக்கிறேன். நான் அஃபீஷியலாக நான் போட்டிருக்கிறதுக்கு அஃபீஷியலாக அவங்க என்ன எழுத்து வடிவத்தில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன். அந்த கடிதத்தை அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறேன். அந்த அரபில் உள்ள கடிதம் உங்களுக்கு அரபி தெரியாட்டாலும் அதனுடைய தமிழாக்கத்தை நான் போட்டிருக்கிறேன். அந்த கடிதத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரலை? வருடங்கள் பல ஓடிவிட்டன. அப்போ உமர் ஷரீஃப் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் அவர்கிட்ட உங்கள் மதனிமார்கிட்ட போய் அந்த மதீனா உலமாக்கிட்ட கடிதம் போட்டார், நம்மள அதுக்கு ஒரு பதிலை கொடுங்க, வர தயாராக இருக்கிறாரு என்று அங்கேருந்து பதிலை வாங்கி அனுப்பி என்னென்ன தலைப்பில் பேசணுங்கிறதையும் வைத்து வீடியோவில் பதிவு செய்யணுங்கிற ஒரு கண்டிஷனோடவும், நேரம் சமநிலை, நம்பர் சமநிலை இல்லை. அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளாகவும் இருக்கலாம், 10 பேராகவும் இருக்கலாம். நேரம் சமமாக இருந்தால் தான் 2 பேருக்கும் பேசுகிற விஷயங்கள் சமமாக இருக்கும். அவங்க வந்து 1.5 மணி நேரம் பேசிட்டு எனக்கு 10 நிமிஷம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது சரியாக வராது. ஆளுக்கு 10 நிமிஷமாக பேசக்கூடாது. மொத்தமாக அவங்க அந்த டீமுக்கு தான் டைம்.
இதான் நம்முடைய பெரிய கண்டிஷன்லாம் போடல. அந்த டீமுக்கு கொடுக்குற அதே டைம் வந்து எனக்கு தனி நபருக்கு இருக்கணும். அந்த அடிப்படையில் என்னென்ன தலைப்பில் மாறுபடுறாங்களோ இன்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாறுபடுகிறீர்கள் அது குறித்து விவாதிக்க இருக்கிறோம் இப்போ லிஸ்ட்டு போட்டிருக்காங்கல்ல, அது எல்லாத்துலேயுமே விவாதிக்கணுமா அல்ல எதில் விவாதிக்கணும் என்று எழுதினார்களே. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று விவாதிக்க தயாராக இருக்கிறோம். இவர் நம்ம சந்திக்க ஏற்படுனா சந்திக்க இருக்கணும், நம்ம சந்திக்கணும். அவங்கள்ட்ட கேட்டு அறிந்து கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. அதுக்கு வேலை நமக்கு ஒரு நீங்கள் மார்க்கத்தை சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு நான் உங்களை மதிக்கலை. விளங்குதா? நான் தவறான கொள்கைகள் இருக்கிறாங்கன்னு நான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து அது விவாதமாகத்தான் அது நடத்தப்படணுமே தவிர அதில் வந்து என்ன இருக்கக்கூடாது, சும்மா கூட்டி கொண்டே வச்சு வந்திருக்கார் ஒரு ஆள் நான் சேர்த்து விட்டேன் அந்த விளையாட்டுக்கு வரக்கூடாது. அதனால் இந்த விவாதத்திற்கு நான் கொடுத்த தகவலுக்கு வந்து என்ன செய்யணும், அவங்க பதிலை பெற்று தரட்டு அதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். அதை ஒரு பதிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன்.